பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஊத்தங்கரை பகுதி மக்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் விடுத்த கோரிக்கையை ஏற்று அங்குள்ள மக்களுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா சார்பில் சமையல் பாத்திரங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரகாஷ், உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வணக்கம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பென்சல் புயல் காரணமாக கிட்டத்தட்ட ஊத்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அது குறிப்பாக பார்த்தோம்னா ஊத்தங்கரை பகுதியில் அதிக கனமழை, அதாவது ஒரே இரவு 51 சென்டிமீட்டர் பெய்து இங்க பெரும் ஒரு இழப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில இந்த பகுதியில யாருமே பார்வையிடல என்ற கோரிக்கை இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நேரடியாக சந்தித்தார். அப்போது இங்க இருக்கக்கூடிய தெருக்கள், அதாவது அண்ணா நகர் பகுதி முதற்கு மட்டமாக பார்த்தோம்னா ஏரிக்கரையில அவர்கள் அங்க வண்டிகள் பல வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டது. ஏரிக்கரை பகுதியில் பார்வையிட்டார். அப்போது அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய அந்த டிரைவர்கள், அந்த வாகன உரிமையாளர்கள் சந்தித்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கியதுடன் அவர்களுடைய கோரிக்கைகளையும் கேட்டு வந்தார். அதே போல அடுத்ததாக அண்ணா நகர் பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சந்தித்து அந்த மக்களை சந்தித்த பொழுது தெரு தெருவாக, அதாவது அங்கள் வீதிகளில் எல்லாம் முழுக்க முழுக்க சேரும் சகதியுமாக இருந்த அந்த அண்ணா நகர் பகுதி முழுக்கவே நடந்தே சென்றார். அதாவது நடந்து ஒவ்வொரு வீடுகளாக சென்று அந்த பகுதி மக்களை நேரடியாக பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்கள் வீடுகளை பார்வையிட்டு அவர்களுக்கு எந்த அளவிற்கான அந்த பாதிப்புகள் இந்த மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கு என்பதை நேரடியாக மக்களை சந்தித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாக கேட்டறிந்தால் அப்போது அவர்கள் அனைவருக்குமே நிவாரண பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில ஜீவா நகர் மற்றும் அண்ணா நகர் பகுதி பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை கையை அணைத்தபடி தங்களுக்கு தங்கள் வீடுகளில் வைத்திருந்த அன்றாட அந்த பொருட்கள், அதாவது சமைப்பதற்கு கூட எந்த பொருட்களும் இல்லை, சமைத்து கூட சாப்பிட முடியவில்லை. இங்க இருக்கக்கூடிய நிவாரண முகாம்கள் தங்களுக்கு போதுமான உணவு தருவதில்லை, அதாவது தரமற்ற உணவுகளை தருகிறார்கள். இதன் மூலமாக தங்கள் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது, தங்கள் நோய்வாய்ப்படுகின்றன என அம்மாவிடம் தொடர்ந்து அவர்களுடைய குறைகளை தெரிவித்ததன் பேர்ல அம்மா தாய் உள்ளம் கொண்ட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அவர்களுக்கு உங்களுக்கு நான் தகுந்த உதவிகளை உடனடியாக செய்து தருகிறேன் அவர்களிடம் கையை பிடித்தவாறு சொல்லி சென்றார். அதே போல இன்று கிட்டத்தட்ட சமையல் பாத்திரங்கள், அதாவது 10க்கும் மேற்பட்ட சமையல் பாத்திரங்கள், தட்டு, சாப்பிடக்கூடிய 2 பிளேட்டு, குடங்கள், அது போன்ற, அது மட்டும் இல்லாமல் மளிகை பொருட்களான உப்பு, மிளகாய், மஞ்சத்தூள் போன்ற அதுவும் 10க்கும் மேற்பட்ட அந்த மளிகை பொருட்கள் என ஏராளமான மளிகை பொருட்கள் ஒரு பெரிய பையை நிரப்பும் அளவிற்கு அந்த மளிகை பொருட்களை தற்போது அண்ணா நகர் பகுதி மற்றும் ஜீவா நகர் பகுதி அந்த மக்களுக்கு தற்போது வழங்கி இருக்கிறார். அது தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் அம்மா வழங்கியதை தற்போது வாங்கி செல்கின்றனர். வாங்கி செல்வது மட்டுமல்லாமல் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய, அதாவது திராவிட மாடல் ஆட்சியினர் தொடர்ந்து இந்த பக்கம் யாரும் பார்க்கவில்லை எனவும், பார்க்காதவர்கள் எந்த கட்சியினரும் இந்த பக்கம் பார்க்கவில்லை. ஆனால் அஇஅதிமுக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த பகுதியில் நேரடியாக பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான அன்றாட தேவையான அனைத்து பொருட்களையும் தற்போது வழங்கி தங்களுடைய வாழ்வாதாரத்தை தற்போது அவர் காத்திருக்கிறார் என கண்ணீர் மல்க பலரும் தற்போது தெரிவித்து வருகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.